Hello friends, welcome to Indhupriya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முளைக்கட்டின பயிர் குழம்பு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் Subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பயிர்களை வெச்சே வந்துட்டு முளைக்கட்டுறது எப்படின்றது காமிக்கிறேங்க. ஒரு 3 மெத்தட்ல உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நான் இந்த முளைக்கட்டின பயிர்களை பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஒரு 6 to 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா அமரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. அந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா ஊறணும். நான் பச்சை பயிறு, கொள்ளு, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அந்த தட்டைப்பயிறு, அது கூட கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேங்க. நம்ம வீட்டில் என்னென்ன பயிர்கள் எல்லாம் முளைக்கட்டுறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 1 பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு முளைக்கட்டி காமிச்சிருக்கேங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் வந்துட்டு முளைக்கட்டலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர்டைட் கண்டெய்னர்லாம் முளைக்கட்டினா வந்துட்டு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. இதெல்லாம் நம்ம எந்த ஒரு பாத்திரத்துலேயும் வந்துட்டு நம்ம முளைக்கட்டலாங்க. என்னென்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு வெளியே விட்டுறணும். இதை நம்ம வெளியவே வச்சுக்கலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபுல்லாக கின்னுன்னு போடாமல் ஓரளவுக்கு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோம்னா நல்லா முளைக்கட்டி வந்துடுங்க. நிறைய பேர் முளைக்கட்டுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலேருந்தே செய்யக்கூடிய ஒரு மெத்தடு. காட்டன் துணியில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டுவாங்க. அந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. இது டைப் 3. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சா பொட்டலை மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம வெளியவே வந்துட்டு வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மேக்ஸிமம் முளைக்கட்ட முடியாதுங்க. வெளியே தான் வச்சாகணும். இது மாதிரி நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு தொங்க விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும். அப்பப்போ வந்துட்டு தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு முளைக்கட்டினதை பொட்டலத்தில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நான் பிரித்து காமிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பீன்ஸு அண்டு வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எல்லா ஸ்ப்ரவுட்ஸ்லையுமே வந்துட்டு நல்லா முளைக்கட்டி வந்திருக்குங்க. இன்க்ளூடிங் வெந்தயத்தில் கூட வந்துட்டு நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சத்தாக இருக்குங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி பயிர்களெல்லாம் வந்துட்டு சாதாரண முறையில் கொடுக்கறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி கொடுத்தோம்னா ரொம்ப சத்தானதுங்க. ஒரு 6 மாத குழந்தையிலேருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது ஒவ்வொரு ஃபுட்டாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு வேக வச்சு மசிச்சு கொடுப்பாங்க, இல்லைனா அந்த சூப்பு மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதில் குழம்பு, கட்லெட்டு, நிறையா வகைகள் வந்துட்டு தோசையாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு குழம்பா செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னொன்று பாருங்கள், அந்த டைப் 2ல் வந்துட்டு நான் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே என்னோடது நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. நான் இன்றைக்கி குழம்பு செய்கிறதுக்கு உண்டானதை ப்ராப்பர் காமிக்கிறேங்க. கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் சீரகம், மிளகு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் ரா ரைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் சின்ன வெங்காயம், கார்லிக்கு, கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குழம்பு வறுக்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸுங்க. அண்ட் தாளிப்புக்காக பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டி பதத்துக்காக நம்ம கோகோனட்டும், ஃபெனல் சீட்ஸு, பாப்பி சீட்ஸு அண்ட் ஸ்டார் அனைஸ், க்ளோவ் அண்ட் சின்னமன், மராட்டி மொக்கு வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து நம்ம கோகோனட் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைக்க போகிறோங்க. அது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட் சேர்த்துட்டோம்னா நல்லா வந்துட்டு கெட்டியமாக வருங்க குழம்பு. கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஏர்டைட் கண்டெய்னரில் முளைக்கட்டினதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு சூப்பராக முளைக்கட்டி வந்திருந்ததுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர்டைட் கண்டெய்னரில் முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் உங்களுக்கு லைவ் வீடியோவில் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நல்லா வந்துட்டு முளைச்சி வந்திருக்குங்க.
இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 1 வீக் கிட்ட வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம். நம்ம இப்போ முளைச்சி வந்தது வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி, நல்லா அந்த பயிர்கள் எல்லாம் முழுங்குற அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் பக்கமாக வந்து விட்டுருங்க. நம்ம இது பாத்திரத்தில் வேக வச்சு கூட செய்யலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு முளைக்கட்டியிருக்கோங்க, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம அவசரத்துக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா குக்கரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் சமைக்கிறோன்னா குக்கர் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தடுங்க. ஒரு 4-5 விசில் வந்துட்டு நம்ம விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு உண்டான வறுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் தான் வந்துட்டு செய்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரியமான பாத்திரங்களில் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். முக்கியமாக மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள், ஃபுட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக வந்துட்டு காஸ்டர் ஆயில் வந்துட்டு விட்டுக்கிறேங்க. விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி காரக்குழம்புகளெல்லாம் செய்யும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா எண்ணெயும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ணோம்னா ரொம்ப பெனிஃபிட்டுங்க. நான் இன்றைக்கி விளக்கெண்ணெயில் பார்த்திங்கன்னா மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் நான் அது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறேங்க. அந்த மிளகாய் நல்லா உப்பி வரும், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்த குவான்டிட்டிக்கு 1 மிளகாய் போதுங்க. இது நல்லாவே காரமாக இருக்கும். நீங்கள் காரம் நிறைய சேர்த்திப்பீங்கன்னா ஒரு 3-4 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி, சீரகம், மிளகு அண்ட் துவரம்பருப்பு, அந்த ரா ரைஸ் பச்சரிசி இதெல்லாமே வந்துட்டு சேர்த்திக்கலாங்க. 1 by 1 வந்துட்டு சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பொடிகளை வந்துட்டு சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுத்து இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பொடிகளில் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது. அது ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம அப்போவே வந்துட்டு வறுத்து செய்கிற மாதிரியோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொடிகளை பவுட்ரு போட்டு செய்யும்போது இருக்காதுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அதோட வாசனை வந்துட்டு நல்லா வருங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துட்டு ஆற விட்டுக்கலாங்க. அதே வெசலில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா வந்துட்டு ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துட்டு ஆறணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்துட்டு சேர்த்திக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா மூட்டு வலி, எலும்பு பிரச்சனையானதெல்லாம் வந்துட்டு வராதுங்க. முக்கியமாக தோசைக்கு ஒவ்வொரு டிஷ்ஷஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம செக்கெண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டுங்க. ஸோ இந்த மாதிரி காரக்குழம்புகள் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெய்களை யூஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது சேம் மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம கறி குழம்புக்கு வறுப்போம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான் நம்ம இதுலேயும் காரக்குழம்புக்கும் செய்ய போகிறோம். இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம நல்லா பொடியாக வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப தர்தர்னு இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துட்டு அரைச்சிக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்து கூட இதையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாங்க. நம்ம இந்த பவுட்ருங்களெல்லாம் சேர்க்குற ஸ்மெல்லை விட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வறுத்து அரைக்கிற ஸ்மெல் வந்துட்டு அந்த நம்ம கிச்சனே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நம்ம ஆஃபீஸ் போகிற அவசரத்துலேயே கூட வந்துட்டு இது பார்க்குறக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாங்க. ஆனால் வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இதை செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த ஆனியன் கூட நல்லா ஒட்டிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காவையும் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம தனியாக அரைச்சி கிரேவியாகவும் வந்துட்டு பேஸ்ட்டாகவும் வந்துட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா இது கூடயும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸும் பண்ணலாம். அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சுங்க. இதுவும் நல்லா வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்மளோட பயிரும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் இதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ், இந்த கொண்டக்கடலை தான். நம்ம ரொம்ப சூடாக இருந்ததுங்க, அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் வச்சு ஸ்மாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வந்துட்டு அமரணும். ஏன்னா இந்த சின்ன சின்ன தட்டைப்பயிறு இதெல்லாம், பச்சை பயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருந்தாலும் வேகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அது நல்லா வேகணும். அதனால் ஒரு 5 விசில் கிட்ட விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இது நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்து கூட அந்த பயிறு ஸ்ப்ரவுட்ஸில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து அந்த நம்ம குழம்பு பேஸ்ட்டு கூட அரைக்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தடயமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டு ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்புகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, வலுவலுன்னு ஆயிரும். ரொம்ப வந்துட்டு தருதருன்னு வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு கரெக்டாக வைக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச ஸ்ப்ரவுட்ஸையும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்துட்டு கொரன்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டல் சால்ட் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஏன்னா ஆல்ரெடி பயிர் வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோங்க, இது கூட கிரேவிக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. டைம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்சோம்னாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிறது இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சோம்னா பாரம்பரியமாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஆட்டுக்கல்ல ஆட்டில் அந்த மாதிரி ஃபீலே வந்துட்டு வேண்டியதெல்லாம். தாளிப்புக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை இந்த குழம்பு இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 விதமான எண்ணெய்களை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சத்தானதுங்க. விளக்கெண்ணெய், கடலெண்ணெய் அண்ட் நல்லெண்ணெய் இதெல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அதனால் பொரிஞ்சு வரட்டும். ஒரு பிரிஞ்சி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் அடித்த குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க.
நான் அந்த தண்ணி ஓரளவுக்கு வடிச்சிட்டு தான் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த ஆனியன் கூட நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்துட்டு நல்லா சுண்டணும். நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இது அந்த மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு வேகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஃபுல்லாகவே செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். மந்த்லி ஒன்ஸாவது வந்துட்டு நம்ம நான்வெஜ் ஸ்கிப் பண்ணுற டைமில் இந்த மாதிரி குழம்பு வந்துட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறையா டேஸில் பார்த்திங்கன்னா சண்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான விரத நாள்களாக இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாதுங்க. அதுக்கு ஆப்ஷனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்றத விட இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த பயிர்களில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அண்ட் ஒரு சில பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடியதுங்க. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சூடேறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெந்தயமும் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா தளன்னு கொதிச்சு வரணுங்க. கல் சட்டி இரும்பு சட்டியிலலாம் வந்துட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. இந்த டைமில் நம்ம டேஸ்ட்டெல்லாம் செக் பண்ணுறதுனா உப்பு இது மாதிரி செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம சத்தான முளைக்கட்டின பயிர் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி தோசை இட்லி கூட கூடி நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சண்டேஸில் செய்யலைங்க. நான் இது ஒரு டைமில் வீக் டேஸில் தான் வந்துட்டு செஞ்சேன். அன்றைக்கி நான் வஞ்சரம் ஃபிஷ் கூட இது ஒரு குழம்பாக வந்துட்டு நான் செஞ்சுருக்கேங்க. செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்ததுங்க. மறக்காமல் இது செஞ்சு பாருங்கள். டிஃபன் ஐட்டமுக்கு ஒயிட் ரைஸ் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.